முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மிராக்கிள் வீடியோ போட்டு. எனக்கு WhatsAppல வந்து நெறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. "அக்கா அந்த பாசிட்டிவிட்டி மிஸ் ஆகுது. எனக்கு வந்து மிராக்கிள்ஸ் ஷேர் பண்ணுங்க" அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 வீடியோ வந்து நெறைய மிராக்கிள்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அத நான் ஷேர் பண்றேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும். அவர் மேல இருக்கிற பக்திய 100 மடங்கு அதிகமாக்கக்கூடிய பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எங்களோட இணைஞ்சுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம் மற்றும் பல அற்புதங்களை நடத்திக் கொண்டிருக்கும் வேல்மாறல் புத்தகம் அப்படிங்கிற ரத்தினப்பேழை அப்படிங்கிற புத்தகத்துல பல பதியங்கள் இருக்கு. ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து சாட்சாத் முருகப்பெருமான், வள்ளியம்மாள் எல்லாம் இருக்காங்கங்கிறத நீங்க பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த புக் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, ரம்யா சிஸ்டருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பல அற்புதங்களும் வந்து மிக்ஸ் ஆயி வரும். அதாவது திருப்புகழ் புத்தகம், வேல்மாறல் புத்தகம், அதுக்கப்புறம் சண்முக கவசம், அப்புறம் வந்து கடைசியா நான் வந்து தம்ப்நெயில்ல சொன்ன அந்த வேல் பிச்சை அனுபவம். இது எல்லாமே வந்து மிக்ஸ்டா தான் வரும். ஸோ ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். இப்போ தான் உங்களோட வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு வந்து லாஸ்ட் மந்த் எனக்கு சரியான வயிறு வலி விடிய 3 மணிக்கு. அப்போ எங்கள் மாமியார் வந்து நாங்கள் ஒரு 3 டேஸ் நிற்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க சண்டே நான் போயிடுவேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கட்டாயம் போகணும், சண்டே போயிடுவேன். எனக்கு சாட்டர்டே மார்னிங் சரியான மாதிரி வயிறு வலி, அப்படி வயிறு வலி 3 மணிலேருந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் எதுவுமே போகல, என்னத்துக்கு வயிறு வலி வந்துச்சுன்னு தெரியல. அப்போ எனக்கு விளைஞ்சி ஏதோ கிட்னி சம்மந்தப்பட்ட வயிறு தான், ஹெப்படைட்டிஸ் என்னன்னு யோசிச்சுட்டு இந்த சண்முக கவசம் மட்டும் தான் படித்தேன். ஹாஸ்பிட்டல் போகல, என்ன ஒன்றுமே பண்ணல. சரியா சண்முக கவசம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். திருப்புகழ் படிச்சுட்டு சண்முக கவசம் படிச்சுட்டு ஒரு 5 மணி இருக்கும், பெரிய பெயின். அதோட பாத்ரூம் போனேன். கிட்னி இருந்து ஒரு சின்ன ஏதோ யூரின் வழியா வந்து வெளில மாதிரி எனக்கு கழிச்சு ஸ்டோன் எதுக்கு வந்துருக்கு. போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டோன் இன்னும் அப்படியே பாஸ் பண்ணி வந்திருக்கு. அந்த லைன் அப்படியே அவர் வந்து எனக்கு ஸ்கேன்ல காட்டின ஒரு ஸ்டோன் இருந்து போயிருக்குது அப்படின்னு. அவங்க அந்த அது போனதுக்கு அப்புறமா நான் ஈவினிங் எழுந்து பூசை பண்ணி நைட் சாப்பாடு செஞ்சேன். அது வரைக்கும் எனக்கு எழுதவே இல்லை. நான் அந்த சண்முக கவசம் படிச்சேன். எனக்கு உண்மையிலேயே அது மிராக்கள். என் அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு தெரியலன்னா, எனக்கு வீட்டில் எங்கள் எழுப்புக்கு யாருமே இல்லை. நாளைக்கு ஆன்டி போயிருந்தா கூட, இன்னைக்கு போயிருந்தா கூட எனக்கு யாருமே இருந்திருக்காது. அந்த அவங்க போகிறது கடையில் எனக்கு வருத்தத்தையும் கொடுத்து, எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆளையும் கொடுத்து, அதையே எனக்கு யூஸ் பண்ணிட்டார். உண்மையிலே நினைக்கிறது அவர் தான். அவருக்கு தான் கேட்டேன், உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிச்சு தோணுச்சு எனக்கு. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது சண்முக கவசம் என்கிட்ட WhatsAppலலாம் கேட்கறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெயினா குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே நான் வந்து உடனே கண்ண மூடிட்டு நான் சொல்றது சண்முக கவசம் தான். ஏன்னா சண்முக கவசம் வந்து பண்ற அந்த மெடிக்கல் மிராக்கிள் இருக்கு பாருங்க. ஸோ இது மாரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு சண்முககவசம் அ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது நான் வந்து கண்கூட பார்த்துட்டு வரேன். அதனால தான் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன். உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன என்ன டாக்டர் கிட்ட என்ன ஹாஸ்பிட்டல் போணுமோ, அது நீங்க கட்டாயம் போகணும். இது இல்லாம வந்து நம்ம எல்லாருமே வந்து பதியங்கள் படிச்சு அது வழியா முருகப்பெருமான்ட்ட கேட்கிற அந்த பழக்கம் இப்போ நமக்கு வந்திருக்கு. அப்ப வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். உடம்பு சம்மந்தமா என்னவா இருந்தாலும் சண்முக கவசம். அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, மத்தவங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும், நீங்க தயவு செய்து எல்லாருக்கும் நீங்க வந்து யோசிக்காம நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சிஸ்டர் ஒரு குட் நியூஸு. என்னோட ஃப்ரெண்டு அவள் வந்து 8 இயர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி. அவள் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக வந்துட்டு அவங்க வந்து குழந்தை இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஜனவரி மந்த் வந்துட்டு நான் வந்து நம்ம திருப்புகழ் புக்கை வந்து அவளுக்கு வந்து அனுப்பி வச்சேன். அவள் பிப்ரவரியில் வந்து கன்சீவ் ஆகியிருக்கா. எனக்கு இன்னைக்கு சொன்னால் என்னோட அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நம்ம வந்து திருப்புகழ் புக் வந்து போய் அவள் வந்து கன்சீவ் ஆகியிருக்கான்னு சொன்னதுக்கு. இதில் என்னென்னா, நான் முருகர்கிட்ட வேற கும்பிட்டுருந்தேன். நான் லாஸ்ட்டாக அவகிட்ட டிசம்பர் 30th இந்த புக்கை அனுப்பிச்சிட்டு அவகிட்ட பேசினேன். அப்போது நான் கும்பிட்டுருந்தேன் முருகர்கிட்ட. நான் நெக்ஸ்ட் டைம் அவகிட்ட பேசுகிறப்போ அவள் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லணும், முருகா நீ அதை மட்டும் எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுருந்தேன். இன்னைக்கு அவகிட்ட பேசுகிறப்போ அவள் வந்து இந்த விஷயத்த சொல்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இந்த திருப்புகழ் புக்கு பல பேர் வாழ்க்கையில் பல விதமான நல்ல மிராக்கிள்ஸை ஏற்படுத்திட்டு இருக்கு. பல பேரோட பல நாள் கனவை நிறைவேற்றிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அந்த முருகரோட அருள். அதை எடுத்துகிட்டு வந்த உங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னை யாராவது ஏதோ ஒரு கோயில்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப நான் வந்து முருகர் முன்னாடி ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னா, அது வந்து 99.9% பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான விஷயத்துக்காக இருக்காது. இந்த திருப்புகழ் புத்தகத்துக்காக நான் நன்றி சொல்ற விஷயமா தான் இருக்கும். இப்ப நெனச்சாலும் முருகர் வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ புத்தகங்கள் போட்டிருக்கும்போது, நமக்கு இந்த திருப்புகழ் புத்தகத்த வந்து குடுத்து, இப்படி கணக்கில்லாத ஒரு அற்புதங்கள் அவர் பண்ணதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணோமோ அப்படின்னு நினைக்கும்போது, இப்ப கூட எனக்கு தொண்டை அடைக்குது. அம்
அதுதான். ஸோ இந்த மாரி நம்ம எத்தன ஜென்மம் எடுத்து அவருக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது. என்னோட பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லுலயும் பார்த்தீங்கன்னா, இதற்கான நன்றி பதிஞ்சிருக்கு. ஸோ எப்பவுமே நான் முருகருக்கு நன்றி சொல்லணும் அப்டின்னா, எனக்கு அழுகைய தவிர வேற எனக்கு எந்த மாரி வார்த்தையாலலாம் சொல்லி அது ஒரு ரொம்ப ஒரு அது குறைக்க முடியாது. அதோட வேல்யூ ரொம்ப குறைக்க முடியாது. அ அதனால கண்ணீர மட்டும் தான் அவருக்கு எப்பயுமே நான் காணிக்கையா குடுக்குறது. அக்கா இன்னைக்கு வீடியோவும் பார்த்தேன். ரொம்ப ஸ்டன்னிங் மிராக்கிள்ஸ் இதெல்லாம். நான் கூட இத ஃபேஸ் பண்ணியிருக்கேன்க்கா. எனக்கு ஒரு தடவ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட முருகர் படம் போட்ட அந்த பேனா காணோம். அது கூட அந்தர்பதி திருப்புகழ் பாடணும்னு சொன்னா, நான் அந்த திருப்புகழ் பாடலக்கா. அது நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அந்த புக்க ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு நாதவிந்து கலாதினமோ அந்த திருப்புகழோட மீனிங் வந்தது. அதுல என்ன லைன் வந்தது அப்படின்னா, அந்த குதிரை ஏறி ஆதி அந்த உலாவசு பாடி அதுதான் ஞாபகம் இருக்கு. குதிரைங்கிறது மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. அப்ப நான் அத மட்டும் க்ளூவா எடுத்து வீட்ல எல்லா இடத்துலயும் குதிரை இருக்கிற பொருள் எல்லாம் தேடினேன். என் வீட்ல குதிரை பொம்மை கூட இல்ல. எங்கேயுமே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் குதிரையை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு நான் ஒரு பாயிண்ட்டையும் யோசிச்சேன். ஓகே குதிரைக்கு 4 காலு, அப்போ கட்டிலுக்கு 4 காலு. ஸோ கட்டில் அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் இருக்கு இல்லையா, பெட் நம்ம காட்ல இருக்கிற பெட், பாப்பா ஏதாவது பெட் கடியில வச்சிருப்பான்னு சொல்லிட்டு காட்டு மேல இருக்கிற பெட் அடியில தூக்கி ஃபுல்லா தேடி பார்த்தா அங்க பெண்ணு கிடைக்கல. சரி என்ன முருகா இது சும்மாதான் போல, நம்ம தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அவர் குதிரைன்னு சொல்றாரு, குதிரை பொம்மை யூனிகார்ன் ஏதாவது இருக்கும், பாப்பா பொம்மை எல்லாம் தேடி பார்த்துருக்கா, எங்கேயும் இல்ல. அப்புறம் வீடு காலி பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது நடந்தது. வீடு காலி பண்ணிட்டு இருக்கோம் நான் சொன்னேன்ல, அங்க கடலூர்ல சென்னை வரும்போது அப்ப பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கட்டுல ஃபுல்லா கழட்டினாங்க. கழட்டும் போது தான் அவங்க கூப்பிட்டு காமிச்சாங்க, மேடம் இங்க அடியில ஒரு பேனா இருக்கு பாருங்க, கோல்டன் கலர்ல பேனா இருக்கு, இது பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தல முருகர் பேனா கிடைச்சிருச்சு பாரு அப்படின்னு. ஓடி பார்த்தா கட்டிலுக்கு அடியில போயிருக்கா. அது ஆக்சுவலா அந்த கட்டில் அடியில புஷ் கிடையாது, நம்ம அதை பெருக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த டிரா கட்டில். சோ நம்ம அதை கட்டில கழட்டினா மட்டும்தான் அடியில நம்ம பார்க்க முடியும். நான் அதை தேடியும் பார்த்துட்டேன், ஸ்கேல் வச்சு எடுத்து பார்த்துட்டு இல்ல, பார்த்தா அடியில போயிருக்கு. அந்த பெண் எப்படி அடியில போச்சுன்னு தெரியல. அது எங்க இருக்கு எங்க வீட்டுல அப்படிங்கறத ஒரு க்ளூ கரெக்டா அந்த புக்கு மூலமா எனக்கு கொடுத்தாரு. குதிரைன்ற வேர்டு, ஏன்னா கட்டில்னு எங்கேயும் இருக்குமான்னு எனக்கு திருப்புகழ மீனிங்ல எனக்கு தெரியல. கட்டில் ஆர் 11 மீனிங், ஆனா எனக்கு அது புரிய வச்சிட்டாரு. குதிரை அப்படின்றது மூலமா அது கட்டில்னும் புரிய வச்சிட்டாரு. நானும் என்ன பண்ணிட்டேன்னா, கட்டில்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அடியில தேடினேன். பெட் நம்ம காட் மேல போடுவோம், அந்த பெட்டை தூக்கிட்டு தேடினே தவிர கட்டிலுக்கு அடியில தேடணும் அப்படின்னு எனக்கு அந்த மைண்ட் இல்ல, தோணல. பார்த்தா எனக்கு வீடு காலி பண்ணும்போது அந்த பெண் எனக்கு கிடைச்சிருச்சுக்கா. இதை நான் சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். நான் இந்த வீடியோ பார்த்தோன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் கண்டிப்பா இது என்ன நம்ம கொஸ்டின் கேட்டாலும் அதுல ஆன்சர் கிடைக்கும், 100% கிடைக்கும். இதுல பாருங்க, குழந்தை பிறக்கணும் அப்படின்னாலும் முருகர் தான். பெண்ண காணோம் அப்படின்னாலும் முருகர் தான். இதுதான் நம்ம சொல்றது. நம்ம சுத்தி நடக்கிற ஈச் அண்ட் எவ்ரிதிங் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் கையில விட்டுட்டோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் உள்ள வருவாங்கங்கிறது இது ஒரு சாட்சி. ரம்யா மேம், இதை நீங்க அனிதா சிஸ்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. முருகர் செஞ்ச ஒரு சின்ன அற்புதத்தை தான், அந்த சின்ன அற்புதம்ல பெரிய அற்புதமா பண்ணியிருக்காரு, அதுதான் சொல்லணும். எங்க என்னோட கூட பிறந்த அண்ணனோட பேத்தி, அந்த பிள்ளைக்கு முதுகு 1.25 வயசு தான் ஆகுது. முதுகுல ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணா அந்த தண்டுவடத்துல ஏதாவது ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. குழந்தை படுத்த படுக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க இன்னைக்கு முருகர்கிட்ட வேண்டி அந்த குழந்தைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லபடியா ஆப்ரேஷன் ஆகி வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம். அந்த திரைக்கடலை உடைத்தினரை வேல்மாறல் பாட்டு, அந்த பாட்டை தான் அனுப்பிச்சு விட்டேன் எங்க அண்ணன் பொண்ணுக்கு. அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே இரு, ஆப்ரேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஆயிடும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னேன். 8 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்கும்னு சொன்னாங்க. 9 மணிக்கெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு 2 மணிக்கெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த குழந்தை இப்ப நல்லா இருக்கு. அதை நான் சிஸ்டர் கிட்ட சொல்லணும், அதுக்காக தான். சொல்லிருங்க. முருகா சரணம். இப்போ ரீசெண்டா அனிதா மேம் திருப்புகழ் புக் மூலியமா முருகர் நிறைய பதில் சொல்றாரு, அவரு அது பேசும் புத்தகம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ நான் எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் எப்படி பாருங்க மேம், நான் ப்ரெக்னென்ட் அந்த ட்வின் பேபிஸ்ன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் குலதெய்வம் பெருமாள். ஃபர்ஸ்ட் பேபிக்கு எனக்கு பெருமாள் பேர் வைக்கணும், செகண்ட் குழந்தைக்கு நான் முருகர் பேர் வைக்கணும்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டேன் மேம் திருச்செந்தூர்ல. ஆனால் நடக்கவே இல்லை. நாங்களும் அவங்க ராசி நட்சத்திரத்தை பொறுத்து தேடுறோம், முருகர் பேரை வைக்கவே முடியல. முருகர் அருள் இருந்தால் மட்டும்தான் முருகர் பேர் வைக்க முடியும்னு இருக்குல்ல மேம், வைக்கவே முடியல. பயங்கர அப்செட்டு. சரி ஏதோ ஒரு பேர் வச்சிருவோம், நியூமராலஜி நேமாலஜிலாம் பார்த்து ஒரு பேர் வச்சிருவோம்னு சொல்லிட்டு விக்ராந்த் வைபவ் வேதாந்த் வைபவ்னு பேர் வச்சோம் மேம். ஓகேங்களா? அது விட்டு இப்போ ஒரு பர்த்டேவே முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. 1 வயசு ஆயிடுச்சு, 1.25 வயசு ஆகுது. நடுவில் திருப்புகழ் புக் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு கனவுல சஸ்திரபந்தம் அப்படின்ட்டு வந்ததுங்க. அப்போ ஒரு வேளை வேல் தான் வாங்கி வைக்க சொல்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு இம்மீடியட்டாக நான் வேல் ஆர்டர் பண்ணி பூஜை ரூம் வச்சு அன்னிலேருந்து வேல் பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வேல் வாங்கினப்போ சஸ்திரபந்தம் படிக்கணும் இல்லைங்களா? தினமும் அது படிக்கணும், எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வாங்கின அன்னைக்கு மட்டும் நான் 27 வாட்டி இதை பாராயணம் பண்ணேன். அதில் என்னன்னா எனக்கு ரியலைஸே ஆகல மேம்.
வால வேதாந்த பாவா அப்படின்னு சம்திங் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது 27 டைம் சொல்லி முடிச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். வேதாந்தன்னு இருக்குங்க. வால வேதாந்த வேதாந்தன்னு என் பையன் பேர். உன் பையன் பேர் என் பேர் தான், கவலைப்படாத அப்படிங்கிறாரு. அப்பா பாப்பா இப்படியும் கூட இதுக்காகவே வாங்க வச்சு வேல் வாங்க வச்சு நீங்க பூஜை செய்ய வச்சீங்களா அப்படின்னு எனக்கு ரியலைஸ் ஆகுது. என்னதான் சொல்றது, என்னதான் சொல்றது, இவரை இப்படி எல்லாம் பதில் சொல்றாரு. இதெல்லாம் என்ன நீங்க சொல்லுவீங்க? என் மனசு குறை அதையும் நீ கவலையே படாத, உன் பையன் பேர் என் பேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, விக்ராந்த் பேர் பெருமாள் பேரா அப்படின்னு நான் கூகுள் சர்ச்ல பண்ணப்ப எனக்கு சிவன் அவரோட பேர் தான் வருது. ஸோ நான் அந்த வேண்டுதல் இன்னும் என்னன்னு எனக்கு தெரியல. அதை பத்தி நான் தேடணும், இல்லை அவரா எனக்கு ஒரு நாள் புரிய வைப்பாரான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு முருகர் எனக்கு சொல்லிட்டாரு, 2வது குழந்தை நீ என் பேர் வைக்கணும்னு நினைச்சா இந்தா, நீ தெரிஞ்சு வச்சோ தெரியாம வச்சோ அது என் பேர் தான் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லிட்டாரு மேம். அதாவது ஒரு பக்தனோட அந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட எப்படி நிறைவேற்றி வைக்கிறா பாருங்க. நீ என் பேர் தான் வச்சிருக்க அப்படின்னு. அது கனவுல சஸ்திரபந்தம் அப்படின்னு சொல்லி அதை படிக்க வச்சு, அதுக்கப்புறம் அதை கண்ணில் காட்டி புரிய வச்சு, அதே அந்த பேனா தொலைஞ்ச இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை அப்படிங்கிற இது கட்டில் தான் குறிக்குது அப்படிங்கிறது அவர் ஒன்றுதான் ஒடிய நமக்கு தெரியாது ஆக்சுவலி. சில சமயம் ரேண்டமாக நமக்கு வேறு ஏதோ மெசேஜ் பார்த்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிலவன்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று பார்த்து புரிஞ்சுக்கலாம். சில சமயம் தன்னை போலவே அது நமக்கு தோணும், ஓ குதிரைனா கட்டலோ அப்படிங்க. அது மாதிரி நம்ம உணர்வுகளோட விளையாடுவார் அவர் ஆக்சுவலி. எப்போ அதை நம்ம யோசிக்கிறோம், அது நம்ம புத்தி இல்லை எப்போ முருகர் கொடுக்குற புத்தி அப்படிங்கிறது நிறையா சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு புரியாது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு மைக்ரோ லெவலில் டீப்பாக நம்ம போக போக பார்த்திங்கன்னா நம்ம உணர்வோடு அவர் விளையாடுறது நல்லாவே புரியும் ஆக்சுவலாக. பிரியங்கா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சிஸ்டர், என்னன்னா நான் இப்போ அனுப்புகிற ஆடியோ மெசேஜ் அனிதா சிஸ்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. என்னன்னா நேற்று சஷ்டி இல்லையா, நான் எல்லா சஷ்டிக்குமே வீட்டில் முருகர் சிலை சின்னது வச்சுருக்கேன், அப்புறம் வேலும் வச்சுருக்கேன். ரெண்டுமே சஷ்டி அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ நேற்றுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு டெய்லி திருப்புகளும் வேல்மாரலும் படிக்கிற பழக்கம் உண்டு. டெய்லியுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது படிச்சிடும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, ஸோ அவங்க இப்போ எங்கள் வீட்டில் தான் கையில் அடிபட்டுருந்தில்ல, ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே தான் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ 2 பேருமே புக்கு படிப்போம். அவங்க புக்கும் அவங்க புக்கை நான் மாற்றி எடுப்பேன், அப்படி படிப்போம். ஸோ நேற்றுக்கு நைட் ரொம்ப லேட் ஆகிட்டனால வேல்மாரல் புக்கில் உள்ளதெல்லாம் படிச்சுட்டு திருப்பூர் புக்கில் ரொம்ப டைம் ஆகிட்டனால நான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கேன். முத்தைத்தரு படிச்சுட்டேன், கைத்தல நிறைக்கணி படிச்சுட்டேன். சரி ஓகே, செலக்டடாக திருப்புகழ் படிக்கலாம்னு சொல்லிட்டு முருகர் தரிசனம் அதுக்குள்ள கரியக்குழலும் அப்புறம் இன்னொரு திருப்புகழ் 2மே படிச்சுட்டு கரியக்குழல் சரியாக படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கவும் பார்த்தா அதில் ரெட் கலரில் என்னமோ இருக்குது. என்ன ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா குங்குமம் சிஸ்டர். எனக்கு பார்த்ததுமே பயங்கர ஷாக்கு. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், கரியக்குழல் படிச்சுட்டு வாளின் முனை மட்டும் படிச்சுட்டு வச்சிடலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ள நினச்சிட்டு கரியக்குழல் சரியாக படிச்சுட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா குங்குமம் சிஸ்டர். நான் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன், இது என்னது அப்படி சொல்லிட்டு பார்த்தா குங்குமம். எனக்கா பயங்கர ஷாக்கு. என்னன்னா நான் வேல்மாரல் புக்கு வாங்கும்போது எனக்கு வள்ளியம்மா நான் வீட்டுக்கு வரதா நினைச்சிட்டு தான் அந்த புக் வாங்கினேன். நிறைய வாட்டி நமக்கும் குங்குமம் வராதான் சொல்லிட்டு நிறைய நான் அழுதுருக்கேன்னா அதுக்கு ரொம்ப சில சமயம் ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன் அம்மா நமக்கு குங்குமம் தரல, முருகர் ஏன் விபூதி தரலன்னு நிறைய வாட்டி அழுதுருக்கேன். எனக்கு நேற்று குங்குமம் பார்த்ததும் பயங்கர ஷாக்கு. நான் இது எல்லாமே இந்த கிரெடிட்ஸ் யாருக்கு போகும்னா அனிதா சிஸ்டர் தான். அவங்கனால மட்டும்தான் எங்கள் லைஃபே வேற லெவலில் போகிறதுக்கு காரணம் முழுக்க அவங்க தான். அவங்களோட வீடியோஸு, அவங்களோட திருப்புகழ் புக் ஆகட்டும், வேல்மாரல் புக் ஆகட்டும், இவங்க ஒரு வழிகாட்டியே இல்லைன்னா நம்ம அதெல்லாம் படிப்போமா, இவ்வளோ மிராக்கிள்ஸ் நமக்கு நடக்குமா, முருகர் கூட கனெக்ட் ஆகுறது அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுல்ல. அதனால் நான் எல்லா டைம்லையுமே நான் தேங்க்ஸ் சொல்லும்போது அனிதா சிஸ்டருக்கும் சொல்லுவேன். திருப்புகழ் புக் யாரெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே லாட் ஆஃப் தேங்க்ஸ், கோடான கோடி நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அந்த கிரெடிட் சிஸ்டர் எனக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது யாருக்கு அந்த கிரெடிட் போகணும் அப்படின்ட்டு. எல்லாமே முருகப்பெருமான் போட்ட பிச்சை இது, அப்படி தான் நான் இது பார்க்குறேன். அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சு இதெல்லாம் காதார கேட்டுட்ருக்கோம். பட் இருந்தாலும் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. சிஸ்டர் பேசுனது ரொம்ப என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதனால நான் அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் குங்குமம் நான் கேட்டு கூட வரல அப்படின்னு ஏக்கமாக இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. அதற்கான நேரத்தில் அது வரும். எனக்குமே 8 மாதம் ரொம்ப ஏங்கி அதுக்கப்புறமா நானே எனக்கு பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு இது வந்துச்சு. அவகுண விரகனை தான் நான் இப்போது படிச்சு நிறைய ஒரு 7-8 திருப்புகழ் டெய்லி படிக்கிறேன்னா அதில் ரொம்ப உணர்ச்சி ரொம்ப அதிகமாக என்ன சொல்கிறது மனசு உருகி பாடினேன்னா அவகுண விரகனை. அதனாலேயே அந்த குங்குமம் வந்துச்சான்னு தெரியல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த திருப்புகழ் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக சிவபெருமானை வச்சு தான் எழுதியிருப்பாரு. நான் அது பாடினதும் சிவபெருமானை மனசில் வச்சு தான் பாடினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு வந்திருந்தது. ஸோ முருகர் சிவன் எல்லாம் ஒன்றுங்கிறதும் சரி, எந்த இடத்துல நம்ம மனசு உருகும் போது அந்த இடத்துல அந்த இடத்துல அவர் வராரு அப்படிங்கிறதுக்கு என்னோட சம்பவம் ஒரு உதாரணம்.
இந்த ஃபோட்டோ பாருங்க. ஒரு சகோதரிக்கு வந்து ஸ்க்ரீன்ல வந்தது. அதுல டாப்ல பாருங்களேன், முருகரோட முகம் ஒரு முக்காவாசி அப்படியே தெரியும். பொட்டோட அந்த அந்த அழகு கண்ணோட பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பளிச்சுன்னு தெரியும். இது கூட வந்த வாய்ஸ் வந்து ஐ திங்க் நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால போட முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அடுத்த ஃபோட்டோ பாருங்க. ஸோ இதுல முருகப்பெருமான் அப்படியே உயிரோட்டமா நிக்கிறது நீங்க ஃபீல் பண்ண முடியுதா? அந்த வேலுக்கும், மயிலுக்கும் அந்த இடத்துல நடுவுல பாருங்க. தெரியாதவங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி அந்த மார்க் இல்லாத ஃபோட்டோல வந்து நல்லாவே தெரியுது. இதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இது ஒரு சகோதரி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தது அந்த லாஸ்ட் மிராக்கிள்க்கு வரலாம். ஸோ இது வந்து வேல் பிச்சை சம்மந்தப்பட்டது. அதாவது ஒரு சகோதரி வந்து என்கிட்ட அவங்க ஹஸ்பண்டோட ஜாப் பத்தி என்கிட்ட வந்து மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. அ அதுக்கப்புறம் அது அப்படியே ரொம்ப நாள் பார்த்துட்டு ஐ மீன் ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு அது. அப்போ வந்து திடீர்னு முருகப்பெருமான் உணர்த்தி அவங்க வேல் பிச்சை வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அவங்க லைஃபையே புரட்டி போடுற மாரி ஆயிடுச்சு. என்னன்னா எலக்ஷன் சமயத்துல நடந்தது. ஸோ இது வந்து இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன். இது வந்து அரசியல் சம்மந்தமான எதுவும் கிடையாது. இதுல வந்து நம்ம வேல் பிச்சையும், முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் மட்டும் தான் நம்மளுடைய கவனம் அங்க மட்டும் தான் ஃபோக்கஸு. ஸோ இதுல வந்து எந்த ஒரு அரசியல் நோக்கத்தோட நான் வந்து இத நான் ஷேர் பண்ணாதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ம் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அது பார்த்தா டக்குன்னு புரியும். ஹாலோகிராம் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல வந்து டிவிகே டீம் வந்து அவங்க இது பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்பாட்ல வந்து விஜய் இல்ல அப்படின்னா கூட, அந்த ஹாலோகிராம் மெத்தட்ல வந்து அவர் இருக்கிற மாரி வந்து ஒரு விஷுவல் காட்டிட்டு, அத வச்சு பிரச்சாரம் பண்ணி அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. எப்படின்னு ஏன்னா, இது வந்து இதுவரைக்கும் ஜப்பான்ல மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே பண்ணது கிடையாது. அது இந்தியால இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுனால வந்து, இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவையே வந்து திரும்பி பார்க்க வச்சது. ஓ! இப்படி ஒரு இந்த மாரி கூட பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது பயங்கர ஹிட் ஆச்சு. அம் இது என்ன அப்படின்னா, இது யாரு ஜப்பானுக்கு அப்புறம் இங்க வந்து ஒருத்தங்க இது அ கொண்டு வந்து அத இன்வென்ட் பண்ணி ஒரு டிவைஸ் பண்ணி அது இந்த மாரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஆர்எஸ்எம் மெம்பர் அந்த சகோதரி இருக்காங்களே, அவங்க ஹஸ்பண்ட் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மனப்பூர்வமா அவங்க சகோதரி சொல்றாங்க. இது வந்து முருகப்பெருமானுடைய அந்த வேல் பிச்சை எடுத்ததுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதத்துல நடந்தது அப்படின்னு அது நான் சொல்லல. அவங்க வந்து ஆணித்தரமா அது வந்து நம்புறாங்க. எக்ஸாக்ட்லி ஏன்னா அவங்க மெசேஜே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டே காட்டுறேன். அ அவங்க வந்து நெறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து, நெறைய வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது, வேல் பிச்சை எடுத்ததுக்கப்புறம் இது நடந்ததுல அவங்களுக்கு வந்து இது சாட்சாத் கண்டிப்பா அது முருகப்பெருமானால தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களோட மெசேஜே காட்டுறேன் பாருங்க. இது அவங்களோட மெசேஜோட எக்ஸாக்ட்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. "ஹாய் சிஸ்டர், ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் மை ஹஸ்பண்ட் லெஃப்ட் த ஜாப். ஸோ நான் வேல் பிச்சை ஐயாக்கு எடுத்து போட்டேன். இப்போ ஒரு பிக் மிராக்கிள் நடந்திருக்கு. கொஞ்ச நாள் எங்கேயுமே வந்து ஜாப் இல்லாம ஃபெயிலியர் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஹாலோகிராம்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்டு டெமோ மாரி விஜய் கும்பகோணம்ல பண்ணாங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ விஜயும் சிஎம் ஆயிட்டாரு. எல்லா கிரெடிட்டும் ஐயாக்கு தான். ஸோ வேலையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்படி ஒரு ஜாப்க்கான ஒரு வழிய வந்து அவரு குடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. ஸோ வேல் பிச்சை பத்தி தெரியாதவங்க பழைய வீடியோஸ்லாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. ஸோ முருகப்பெருமான் எடுத்து குடுத்த வழிமுறை இது போன பங்குனி உத்திரத்துக்கு. ஒரு 25 பங்குனி உத்திரத்துக்கு. இதனால நெறைய பேர் வந்து பலனடைஞ்சுட்டு வராங்க. ஸோ இது மாரி இன்னும் நெறைய மிராக்கிள்ஸ் இருக்கு. ஷேர் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அந்த கமெண்ட்ட ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைப் அப்படின்னு ஒண்ணு வரும். ஸோ உங்களுக்கு முருகப்பெருமான் பண்ண இந்த திருவிளையாடல்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஹைப் ஆப்ஷன் குடுத்து எல்லாருக்கும் நீங்க வந்து ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.